மே தினத்தில் பாராட்டு பெறுபவருமான திரு சாமிநாதன் அவர்களுக்கு சம்மேளனத்தின் சார்பில் பாராட்டு நடைபெறுகிறது. நன்றி. இது பாருங்க, ஒரு பவுன் இந்த 10 வருஷம் உழைச்சதுக்கு இன்னைக்கு 50,000 ஒரு பவுன் மோதிரத்தை உங்க அன்புக்கு அடையாளமா திரு சாமிநாதன் அவருக்கு அணிவிக்கணும். நிகழ்ச்சியின் அடுத்த கட்டமாக பாராட்டு பெறுவோர் திரு சாமிநாதன் அவர்கள் ஏற்புரையாக அவரை பேசுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். இது என் வாழ்க்கையில் மறக்க முடியாத நாள். இதுக்கு இன்னொரு காரணமும் இருக்கு. நான் சினிமாவுக்கு வந்து நேத்தோட 50 ஆண்டு முடிந்து இன்னைக்கு 51வது ஆண்டு. 1974 மார்ச் 31ஆம் தேதி, ஏப்ரல் 31ஆம் தேதி தான் நான் வந்தேன் சென்னைக்கு. அது ஏப்ரல் 30ஆம் தேதி. மே 1 வந்து இன்னைக்கு 51வது வருடம். சினிமாவில் நான் கால் பதித்தும் 51வது வருடம் இன்னைக்கு ஆரம்பம். 50 வருஷம் முடிஞ்சு. அது அந்த சந்தோஷத்துல இது ஒரு சந்தோஷம், மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. என்னை சமயத்தின் சார்பில் பாராட்டுவதற்காக தேர்ந்தெடுத்த அனைத்து பெப்சி நிர்வாகிகளுக்கும் பொதுக்குழு உறுப்பினர்களுக்கும் முதலில் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு இப்ப ஒரு பவுன் மோதிரம் போட்டிருக்காங்க. நான் வாழ்க்கையில தங்கமே இது வரைக்கும் யூஸ் பண்ணல. உண்மையிலேயே நான் தங்கத்தை வந்து எனக்கு சின்ன வயசுல இருந்து எனக்கு அது எட்டாக்கணி. அதனால அது எட்ட அளவுக்கு நான் வளர்ந்தா கூட தங்கம் வேணான்னு நான் ஒதுக்கி இருந்தேன். பட் இந்த மோதிரத்தை என் உயிருள்ள வரையில் என் விரலில் இருக்கும். நிச்சயமா நான் போடல. எனக்கு கல்யாண நாள், எங்க அம்மா மறைவு நாள் போட்டது எல்லாத்தையும் அப்படியே வீட்டில் கொடுத்துருவேன். தங்கத்தை நான் என் உடம்புல இது வரைக்கும் யூஸ் பண்ணல. நிச்சயமா இந்த மோதிரம் வாழ்நாள் நான் சாகர வரைக்கும் இருக்கும் என் கையில. இதுதான் என்னுடைய, நான் இந்த 50 வருஷம் உழைச்ச உழைப்புக்கு இதுதான் எனக்கு உண்மையிலே ஒரு மகிழ்ச்சியான, ஒரு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இன்னைக்கு. இது நான் ஒரு 5-6 வருஷமா எதிர்பார்த்தேன். நமக்கு கொடுக்க மாட்டாங்க. நான் எதிர்பார்த்தது சும்மா இல்ல, உழைச்சிட்டு தான் எதிர்பார்த்தேன். உழைக்காம நான் வந்து சும்மா நிறைய உழைக்காம கொடுத்துருக்காங்க எனக்கு கண்ணுக்கு தெரிஞ்சு, அதெல்லாம் நான் பார்த்திருக்கேன். அப்ப நான் ஆதங்கப்படுவேன். உழைக்காதவங்களுக்கே கொடுக்குறாங்க, நம்ம உழைச்சு கூட கொடுக்கலன்னு ஒரு மனசுக்குள்ள தான். ஆனா வெளியில சொல்றது இல்ல, மனசுக்குள்ள வேதனைப்பட்டுக்குவேன். சோ 50 வருஷத்துக்கு அப்புறம் இது எனக்கு கிடைச்சிருக்கு. இது வந்து ஒரு பெரிய இடத்துல வைக்காம நம்ம சம்மேளன வளாகத்துல வச்சுட்டு அது மிகவும் சந்தோஷம். ஏன்னா வெளியில எங்க இல்லாம நம்ம இதுக்குள்ளே நம்ம பண்றதுனால அது ஒரு இன்னும் மிகப்பெரிய சந்தோஷம். இதுக்கு மேல எனக்கு பேசுறதுக்கு ஒன்றும் தெரியல. எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். என்னை வாழ்த்தியவர்கள் அனைவருக்கும் நன்றி.